தாயின் கர்ப்பப்பையில் தனது முதல் பயணத்தை துவக்குகிறான் மனிதன். அதன் பிறகு கோவிலுக்கும் பள்ளிக்கும் தாயின் இடுப்பில் அமர்ந்தும் தந்தையின் தோளில் அமர்ந்தும் அவனது ஆரம்ப கட்ட பயணங்கள் துவங்குகின்றன. எல்லா பயணங்களிலும் மனிதன் பெரும்பாலும் வழித்துணையுடன் தான் பயணமாகிறான். ஆரம்பத்தில் தாய், தந்தை, மனைவி, கடைசி காலத்தில் மக்கள், எப்போதும் தோழர்கள் என்று அவன் பயணத்தில் சக பயணிகள் பங்கு பெறுகிறார்கள். ஆனால் யாரும் உடன் வராத பயணம் ஒன்று இருக்கிறது. அதுதான் மனிதனின் இறுதி பயணம். நெடுங்கோன் தரைச்செலவு என்கிற நூலை எழுதிய முகம் தெரியாத, பெயர் தெரியாத தமிழன் முதல் இன்று வரை எத்தனையோ பேர் தங்கள் பயணங்கள் பற்றி எழுதி வைத்துவிட்டு போயிருக்கிறார்கள். ஆனால் தங்கள் இறுதி பயணம் பற்றி பல பேரை எழுத வைத்துவிட்டு போயிருக்கிறார்கள் சித்தன்னவாசலில். அந்த காலத்தை வென்ற கல்லறைகளை பார்க்கத்தான் போய்கொண்டிருக்கின்றோம். புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் வட்டத்தில் குளத்தூரிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது சித்தன்னவாசல். இது அன்னவாசலில் இருக்கும் ஒரு கோவில். இந்த கோவிலின் சிறப்பு அதன் சிற்ப சிறப்பிலோ கல்வெட்டு செய்தியிலோ கம்பீர வடிவத்திலோ இல்லை, இதன் கட்டுமானத்தில் இருக்கிறது. இந்த கோவில் இருந்த இடம் இதுவல்ல. படையெடுப்புகளின் போது இடிக்கப்பட்ட கோவிலின் கற்களை எடுத்து வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது இக்கோவில். பழமையான கற்களால் ஆன இடைக்கால கோவில் என்று இதை சொல்லலாம். கோவிலுக்குள் இருக்கும் இறைவன் சற்று பள்ளமான இடத்தில் குளத்து நீர் இருக்கும் அதே மட்டத்தில் இருப்பது இதன் சிறப்பு. இத்தலம் தேவார வைப்பு தலமாக கருதப்படுகிறது. திருநாவுக்கரசர் பாடிய அடைவு தாண்டவத்தில் இத்தலம் குறித்து பாடியிருக்கிறார். அன்னவாசல்ல எழுந்திருக்கும் விருத்திபுரீஸ்வரர் ஆலயம் காலையில சூரிய ஒளி கங்கையினுடைய ஒளியாகப்பட்டது உள்ளே விழுது சிவன் மேல். அதனால விருத்திபுரீஸ்வரருங்கிற ஒரு நல்ல ஆலயமாக இருக்கு. விருத்திபுரீஸ்வரர் ஆலயம் கங்கைக்கு அதுக்கு சமமான நிலையில இருக்கு. இறைவன் விருத்திபுரீஸ்வரர், அம்மன் தர்மசம்வர்த்தினி. இக்கோவிலின் அருகே அடர்த்தியான நிழலுடன் அக்னி வெயிலுக்கு சவாலாக நிற்கிறது இந்த மரம். அன்னவாசலில் இருந்து சித்தன்னவாசலுக்கு போய்க் கொண்டிருக்கிறோம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டும் 13 குடவரை கோவில்கள் இருக்கின்றன. சிலை பெரும்பாலும் சமணர்களின் படைப்புகளே. ஆனால் பிற்காலத்தில் சைவ, வைணவ மதங்கள் செல்வாக்கு பெற்றவுடன் இக்கோவில்களும் மதமாற்றம் பெற்றுவிட்டன. நமக்கு இடதுபுறம் நீண்டு கிடக்கும் குன்றுதான் சித்தன்னவாசல்.
வழியில் இப்படி வெயிலில் உலர்ந்து கிட்டத்தட்ட கருகிவிட்ட நிலையில் இருக்கிறது இந்த உசிலை மரக்காடு. இதன் உள்ளே தன் சுதை குதிரையின் மேல் அமர்ந்து வீராவேசமாக நிற்கிறார் ஐயனார். இப்படி ஒரு காலத்தில் சமண மதத்தின் செல்வாக்கு மிகுந்திருந்தது. சுற்றிலும் பாருங்கள். நம்மை சுற்றி இருக்கும் இந்த கற்குவியல் இயற்கையானது போல தோன்றினாலும் சற்று உற்று பார்த்தால் அவை ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் நடப்பட்டு இருப்பது புரியும். இவை ஈமக்குழிகள். உள்ளே நீள் சதுர வடிவம் கொண்டவை. உள்ளே ஒன்றுக்கும் மேற்பட்ட உடல்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றன. முதுமக்கள் தாழி என்று அழைக்கப்படும் சுடுமண் தாழிகளில் மனித உடல் அடங்குவது கடினம் என்றும், இது சமணர்கள் செல்வாக்குடன் வாழ்ந்த காலத்தில் இறந்து போனவர்களின் உடல்கள் சமண மத வழக்கப்படி பறவைகளுக்கு உணவாய் இடப்பட்டு பின் எஞ்சிய எலும்புகள் மட்டும் தாழியில் இடப்பட்டு உள்ளே புதைக்கப்பட்டன என்கிறார்கள். அவர்களின் மத நம்பிக்கை எத்தன்மையானதாக இருந்தாலும் இறந்து இத்தனை நூற்றாண்டுகள் கழித்தும் இந்த புதிரான ஈமக்குழிகள் மூலம் இந்த மக்களின் இறுதி பயணம் பற்றி பேசிக்கொண்டும் எழுதிக் கொண்டும் இருக்கின்றோம் நாம். இந்த பகுதிக்குள்ளதான் 1000 வருஷத்துக்கு முன்னாடி புதைக்கப்பட்ட நம்முடைய மூதாதையருடைய உடல்கள்லாம் வைக்கப்பட்டிருக்கு. முதுமக்கள் தாலியோட உடைஞ்ச ஒரு பகுதி. இந்த தாலிக்குள்ளதான் அவங்களுடைய உடலை வச்சு இந்த பகுதியில அடக்கம் பண்ணாங்க. இது மாதிரியான முதுமக்கள் தாலி இந்த பக்கத்துல நிறைய கிடைச்சிருக்கு. இது நம்ம பார்க்கறது முதுமக்கள் தாலியோட ஒரு துண்டு பகுதி. இது இந்த தாலிக்குள்ளதான் நம்முடைய மூதாதையர்களை உள்ள வச்சு விதைக்கப்பட்டதா சொல்லப்படுறது. விதைச்சும் இருக்காங்க. இந்த பகுதியில் இது மாதிரியான ஓடுகள் நிறைய கிடைச்சது.
அன்னவாயிலை அடுத்துள்ளதால் சித்தன்னவாசல் என்று அழைக்கப்படும் இம்மலையின் அடிவாரத்தில் மாத்ருபூதேஸ்வரர் என்கிற ஒரு சிவன் கோவில் இருக்கிறது. குன்றின் நடுவில் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கும் இயற்கையான குகையின் பெயர் ஏழடி பட்டம். அன்றைய உலகின் ஆரவாரங்களை வெறுத்தோ அல்லது அரசியல் தட்பவெப்ப நிலை மாறியதால் புதிதாக நடப்பட்ட கழுமரங்களின் கூர்முனைக்கு அஞ்சியோ சமண முனிவர்கள் தங்கிய இடம் இது. குளிர்ந்த குகையின் உள்ளே 17 கற்படுக்கைகள் செதுக்கப்பட்டுள்ளன. குன்றின் மேற்கு முகப்பில் இருக்கும் அறிவர் கோவில் எனும் குகை கோவிலில்தான் புகழ்பெற்ற சித்தன்னவாசல் ஓவியங்கள் இருக்கின்றன. கருங்கல் மலையை குடைந்து கோவில் கட்டிய விந்தையை சுலபமாக மறக்கடித்து விடுகின்றன உள்ளே இருக்கும் ஓவியங்கள். குழப்பமான சட்டங்களாலும் முறையான விதிமுறைகள் அமல்படுத்தப்படாததாலும் நம்மால் அவற்றை படம் பிடிக்க இயலவில்லை. அங்கே காவல் இருக்கும் சகோதரன் அனுமதிக்க மறுக்கிறான். கருவறையின் விதானத்தில் ஒரு தாமரை தடாகமும் தூண்களின் முகப்பில் நாட்டியமாடும் 2 பெண் உருவங்களும் வரையப்பட்டுள்ளன. பெரும்பாலும் பாறைகளை பொடி செய்து மூலிகை சாறு கலந்து கிட்டத்தட்ட 1100 வருடங்களுக்கு முன் அவனிசேகரன் ஸ்ரீவல்லபன் காலத்தில் வரையப்பட்ட இந்த வண்ண ஓவியங்கள் இப்பொழுது 70% அழிந்துவிட்டது. ஆனால் இந்திய ஓவிய மரபில் தமிழகத்தின் பங்கை விளக்க எஞ்சி இருக்கும் இதுவே போதுமானதாய் இருக்கிறது. உள்ளூர் காதலர்களும் அவர்கள் வீசி போடும் உணவு துண்டுகளுக்காக காத்திருக்கும் இந்த குட்டி குரங்குகளை தவிர இப்பொழுது ஆள் நடமாட்டம் இல்லாமல் தான் இருக்கிறது சித்தன்னவாசல். சித்தன்னவாசலில் முட்டை லாப்பா என்கிற வித்தியாசமான பண்டத்துடன் மதிய உணவு மிக அருமையாக இருந்தது. வெயிலில் ஒளிரும் கொன்றை மரங்களின் ஊடே குடுமியான் மலைக்கு புறப்பட்டோம். குடுமியான் மலையின் அடிவாரத்தில் இருக்கும் மிக பிரம்மாண்டமான கோவிலை நீங்கள் பார்க்கிறீர்கள்.
உள்ளே 1000 பேர் வசிக்கலாம். அத்தனை பிரம்மாண்டமாய் இருக்கிறது இந்த கோவில். தஞ்சை பெரிய கோவில், கங்கை கொண்ட சோழீச்சரம் போன்ற கோவில்கள் கட்டப்பட்டிருப்பது இப்பகுதியில் இருந்து கொண்டு செல்லப்பட்ட கற்களாலேதான். ஆகவே உள்ளூர் கோவில்களுக்கு கற்களுக்கா பஞ்சம்? பல மலைகளை உடைத்து பல ஆண்டுகள் உடைத்து கட்டப்பட்ட இந்த கருங்கல் அற்புதம் இன்று ஊருக்கு ஒதுக்குப்புறமாய் நிற்கிறது. இந்திய தொல்பொருள் துறையினர் இக்கோவிலின் சிதைவுகளை சரி செய்யும் பணியில் இறங்கியிருக்கிறார்கள். நாயக்கர்கள் தங்கள் பங்குக்கு செய்து வைத்துவிட்டு போன சிலைகள் பல சமூக விரோதிகளால் சிதைக்கப்பட்டு பரிதாபமாக காட்சியளிக்கின்றன.
இங்கிருந்து நமது அடுத்த இலக்கான கொடும்பாளூர் மூவர் கோவிலுக்கு புறப்பட்டோம். கொடும்பை என்றும் இருக்குவேளூர் என்றும் அழைக்கப்படும் இச்சிற்றூர் பண்டொரு காலத்தில் ஈழத்து துஞ்சிய கொடும்பாளூர் பெரிய வேளார் போன்ற பல மாவீரர்கள் வாழ்ந்த பூமி. இவ்வூரில் 106 சிவன் கோவில்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. 63 நாயன்மார்களில் ஒருவரான இடங்கழி நாயனார் என்பவர் கொடும்பாளூரில் பிறந்தவர். கொடும்பாளூரின் புகழ்பெற்ற ஐவர் கோவில் இடிபாட்டை பார்க்கிறீர்கள். தமிழகத்தில் எஞ்சியிருக்கும் மிக பழமையான கல்வெட்டுகளுள் இதுவும் ஒன்று. பிரதான சாலையில் இருந்து இந்த இடத்துக்கு வர சரியான அணுகு சாலையோ வழிகாட்டும் பலகைகளோ இல்லை. உள்ளூர் மக்களுக்கும் இது பற்றி போதிய புரிந்துணர்வு இல்லை. அஜிதா நீங்க இருந்துட்டு இருந்தியா? நந்தியில சாமி போய் வந்து நீங்க வந்து பாப்பீங்களா? இதெல்லாம் யார் உடைச்சது? தூக்கிட்டு போயிட்டாங்களா? ஓ சரி. யார் சொன்ன அதெல்லாம்? இந்த ஊரில் இருக்கும் இன்னொரு கலைப்படைப்பு மூவர் கோவில். 3இல் 1 அழிந்து விட்டது. ஆனால் மீதம் இருக்கும் 2 நம்மை அதிசயிக்க வைக்கின்றன. சுந்தர சோழன் காலத்திய இக்கோவில்களை கல்வெட்டுக்கள் திருமுதுகுன்றம் உடையார் கோவில் என்று வழங்குகின்றன. சிதைந்து அழிந்து போன 106 சிவன் கோவில்களின் மிச்சமாய் இது போன்ற நந்திகளும் லிங்கங்களும் இப்பகுதியின் அங்கங்கே காணப்படுகின்றன. இருந்த கோயில்கள் என்னாச்சுன்னே தெரியல. மனிதன் மட்டுமல்ல, அவன் கட்டிய கருங்கல் கோவில்களும் அதில் கொலுவிருந்த கடவுள்களும் கூட காலத்தின் நெடிய பயணத்தில் கடைசி வரை வருவதில்லை. இப்படி இடையிலேயே தங்கிவிடுகிறார்கள். Thank you.